ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாலால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள், ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரை கடவுள் புத்தகத்திலிருந்து குருதேவரை முதுகில் சுமந்து செல்லுதல். தலைப்பு: குருதேவரை முதுகில் சுமந்து செல்லுதல். உள்ள போலாம். காலை மணி 7 ஆகிவிட்டது. சாமியார்கள் நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வரத் தொடங்கிவிட்டார்கள். மறுபடியும் கைகால் வராததை போன்று படுத்து கொண்டார். பின்பு என் முதுகில் குருதேவரை தூக்கி கொண்டு நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தோம். 3 மணி அளவில் ஆகாரத்தை முடித்து கொண்டோம். சிறிது நேரம் கழித்து உபதேசம் செய்து காட்சியாக பல நிகழ்ச்சிகளை காண்பித்தார். பிறகு சிறிது நேரம் கழித்து குருதேவர் உடலை விட்டு உயிராத்மா வெளியில் வந்து சூட்சுமத்தில் இருந்து கொண்டு பல நிகழ்ச்சிகளை செய்து காட்டியது. பின்பு அவர் உடலுக்குள் சென்று விட்டது. குருதேவர் எழுந்து உட்கார்ந்து கொண்டு பல விளக்கங்களை உணர்த்தி உபதேசித்தார். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இந்த அளவில் இதை நிறைவு செய்கின்றார்கள். இது ஒரு சின்ன பதிவாக, சின்ன பாராவாக இது நமக்கு குரு இந்த புத்தகத்தில் இதை கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள சூட்சமத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உடல்லேருந்து, அதாவது ரிஷிபிண்டம் ராத்தங்காது அப்படிம்பாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உடல்லேருந்து உயிரான்மா, அதாவது தியானம் அதிகமாக ஆக 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 அஷ்டமா சித்துக்கள் உருவாகிடும். அப்படி உருவாகிய பட்சத்தில் ஆன்மா வெளியில் போயிட்டு மறுபடியும் அதே உடலில் இணைந்துக்கும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் அங்கே செஞ்சு காமிக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் இதில் இந்த உயிரை கடவுள் புத்தகத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் அடுத்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, மனிதனின் வாழ்க்கை. அந்த 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 பதிவு, அந்த பகுதியை மட்டும் குறைஞ்சது ஒரு 10 வாட்டியாச்சும் படிங்க. பொதுவாக நான் உயிரை கடவுள் புத்தகம் எத்தனையோ வாட்டி படிச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நிலைகளையும் இப்போ படிக்கவில்லை, இப்போ தான் அதை படிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு புரிதல் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் அது உள்ள இருக்குது. ஆசையாக, ஏக்கமாக,
பெற வேண்டும், மகரிஷிகளின் அருளை பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வோடு நாம் அதை பார்க்கும் பொழுது, கவரும் பொழுது நமக்குள் அதீத சக்தியை நமக்குள் வருவதை உணரலாம். இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்ளலாம். குரு அருளை பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.